நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி, அதாவது ஜாதகம் இல்லை நேரம் தப்பாக இருக்குது, ஒரு மாதிரி டவுட் இருக்குது, அதாவது லக்னம் முதல் ராசியில் வருதா அடுத்த ராசியில் வருதா, லக்ன சந்தியில் வருதா, இப்படிலாம் நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கையை பார்த்தே மிக எளிமையாக ஜோதிடத்தை, நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கைரேகையை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இன்றைக்கி தலைப்பு என்னென்னா 13வது பகுதிக்கு வந்திருக்கோம். கையில் காணும் ரேகைகளும் பலன்களும், இருதய ரேகையின் சிறப்பு விளக்கம். அதாவது கையில் ஒவ்வொரு மேட்டாக பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு ரேகையாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ரேகையாக பார்த்துட்டு தான் அப்புறம் முழு பலனும் காண முடியும். இப்போ இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முத பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி காணொலி 12 காணொலி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 13வது காணொலியை பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பார்த்து உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய கையை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னாலும் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம இருதய ரேகைனாவே பாருங்க, மேலே முதல்ல எடுத்தோடனே இந்த விரல்கள், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ரேகை தான் இருதய ரேகை. புதன் வீட்டுக்கு கீழே ஆரம்பித்து நேராக குருமேடு இந்த சைடு வரைக்கும் கூட போய் முடியும். குருமேட்டு எட்ஜு வரைக்கும் கூட போகும். அதை இருதய ரேகைன்னு சொல்லுவோம். இப்போ முதல்ல இந்த ரேகைகளை பற்றி ஒரு ஹிண்ட்ஸ் பார்த்துருவோம், ஒரு குறிப்பு பார்த்துருவோம். இப்போ ஆயுள் ரேகைனா இந்த சுக்கரமேட்டை சுற்றி வர்றது ஆயுள் ரேகை. இது ஆயுளையும் உடல் பலத்தையும், வியாதி வர்றது, தடை தாமதங்கள், வியாதி வருமா வராதா, ஆயுள் ரேகை பார்த்து உடல் பலமாக இருக்கா இல்லையா, வியாதி வருமா வராதா, எப்படி இருக்குது, நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஆயுள் ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, கோடு, தடை கோடு, தீவு, வெட்டு இருந்ததுன்னா உடம்பு செல்லமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வயசில். அப்புறம் அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை. அதாவது ஆயுள் ரேகைக்கு மேலே இப்படி நேராக வராது, கீழே கூட வளைஞ்சு வரும், ஒரு சில நேரம் சின்னதாக இருக்கும். இது புத்தி ரேகைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய புத்தி, மனம், வாழ்வினுடைய உயர்வு எப்படி இருக்கிறது என்பது இந்த ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 3வது இருதய ரேகை. இருதய ரேகை புதன் மேட்டுக்கு கீழே ஆரம்பித்து குருமேடு வரைக்கும், இல்லை குருமேட்டு எட்ஜு வரைக்கும் போவோம். அதுக்கு கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கும். அது இருதய ரேகைன்னு சொல்லுவோம். அது இருதயத்தையும், அதாவது இரக்கம், பாசம், காதலையும் காண்பிக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு காதல் எப்படி இருக்கிறது, இரக்கம் எப்படி இருக்கிறது, பாசம் எப்படி இருக்கிறது காண்பிக்கக்கூடியது இருதய ரேகை. விதி ரேகை, உங்களுடைய வேலை, உங்களுடைய கர்மம் எப்படி இருக்கிறது, எதற்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத விதி ரேகை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது சூரிய ரேகை 5. சூரிய ரேகை, நீங்கள் வாழ்வில் எப்பொழுது எந்த வயதில் வெளிச்சத்துக்கு வருவீர்கள், உங்களுடைய செயல்கள் வெளியில் தெரிய வருமா என்பதை இந்த சூரிய ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சலாம். அதுக்கு அடுத்த ஆரோக்கிய ரேகை, உங்களுடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆரோக்கிய ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் தார ரேகை, அதாவது புதன் வீட்டுக்கு கீழே சைடில் இருக்கும், இது தார ரேகைன்னு சொல்லுவோம். இது உங்கள் வாழ்வில் எத்தனை பேர் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம இருதய ரேகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இருதய ரேகை என்பது கையில் இருதய ரேகையினால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கையில் காதல் எப்படி இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு காதல் எப்படி இருக்கிறது, பாசம் எப்படி இருக்கிறது, இருதயம், ஹார்ட், நம்ம உடம்புல இருக்கிற ஹார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரேகையை பார்த்தோன்னே நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். இருதய ரேகை ஒழுங்காக இருந்ததுன்னா இருதயம் ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இருதய ரேகை என்னாவும் இப்படி நேராக இந்த எட்ஜு வரைக்கும் போயிடுச்சு சார். இந்த எட்ஜு வரைக்கும் இப்படி நேராக பட்டையாக போயிடுச்சுன்னா சர்வாதிகாரி, அதிகாரம் கொடிகட்டி பிறக்கும், அதிகாரம் கொடிகட்டி பிறக்கும்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ வேலை வாங்குவாங்க சார். உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருந்தாலும் இந்த ரேகை மாதிரி இருந்ததுன்னா, தண்ணி எடுத்துட்டு வா, சாப்பாடு எடு, அது பண்ணு இது பண்ணு, அவங்க வேலை எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வேலை வாங்கக்கூடிய ஒரு அதிகார தோரணையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல அம்சம் தான். ஆனாலும் வேலை செய்யறதுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு கசைக்கு புளியக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு மேட்டுக்கே போகுது சார். இந்த ரேகை நேராக அப்படி நேராக குருமேட்டுக்கே போகுது.
குருமேட்டுக்கே போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. காதல் அதிகமாக இருக்கும். காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. காதல் திருமணம் செய்வதற்கும் வாய்ப்புண்டு. சிறப்பான அமைப்பு. இந்த ரேகை என்னாகும், இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியும் சார். இந்த ரேகை இங்க போல குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடிஞ்சதுன்னா மிகவும் நல்ல அமைப்பு. அதாவது காதலும் இருக்கும், வேலையும் இருக்கும், இரண்டும் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பு. அதாவது வேலையில மிக மிக முக்கியத்துவமா இருப்பாங்க. பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது சார். பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காதல் வரும்போது காதல் வரும். வேலைங்கும் போது வேலையில ரொம்ப முக்கியத்துவமா இருப்பாங்க. வேலை அந்த இதுல வேலைக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த குருமேட்ல இருந்தால் காதலுக்கு முக்கியத்துவம், குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இருந்தால் வேலைக்கு முக்கியத்துவம், பணத்திற்கு முக்கியத்துவம். இப்போ சனிமேட்லேயே போய் முடியுது. அந்த இருதய ரேகை சனிமேட்லேயே போய் முடியுது. சனிமேட்லேயே முடிஞ்சதுன்னா சுயநலம் அதிகமாக இருக்கும். சுயநலம், தான் சுகமாக இருக்க வேண்டும், வாழ்வில் என் மனைவி என் மக்கள் நான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவார்கள். சுயநலம், ஆசை, காதல், இன்பம், இன்பத்திற்காக வேண்டி எல்லாமே நடைபெறும். சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இன்னும் சொல்ல போனா புலன் ஆசைகள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு இல்லறத்துல விருப்பம் அதிகமா இருக்கும். சந்தோஷமாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த இறுதி ரேகை என்ன பண்ணும், இப்படி நேரம் வளைஞ்சு இப்படி கீழே போய் இப்படி தொடும். இந்த மாதிரி தொட்டுச்சுன்னா ஒரு தவறான அமைப்பு. இது இதயம், இது மனம், புத்தி. அந்த மனம் புத்தி இந்த பக்கம் போய் திரும்பிச்சுன்னா தன்னுடைய அவர் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பாரு. தனக்கு கீழே இருக்கிற வசதி குறைவான பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு தவறான அமைப்பு. இது இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு. அதை விலாவாரியாக சொல்லும்போது சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இந்த ரேகையை மட்டும் பார்த்து அதுக்குள்ள பலனை பற்றி சொல்லலாம். இன்னும் பலன் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த ரேகை போயிட்டு புத்தி ரேகை தொட்டுச்சுன்னா தன்னை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த எட்ஜுக்கு போச்சுன்னா அடக்குமுறையை கையாளுவார்கள். குருமேட்டுக்கு போச்சுன்னா காதல், பாசம், அன்போடு இருப்பார்கள். குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போனால் வேலையில ரொம்ப முக்கியத்துவமா இருப்பாங்க. சனிமேட்டுல முடிஞ்சதுன்னா அவங்க சுயநலத்தில் அதிக விருப்பம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுலதான் இருக்கும். ஒன்று சனிமேட்டுல முடியும், ஒன்று குருமேட்டுல முடியும், இல்லை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கு இடையில முடியும், இல்லைன்னா இந்த எட்ஜுக்கு வரும், இல்லைன்னா கீழே இறங்கிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம இருதய ரேகையை முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். இப்போ இருதய ரேகைனா இதான் இருதய ரேகைன்னு சொல்லுவோம். அதாவது புதன்மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேட்டில் முடிகிறது இருதய ரேகைன்னு சொல்லிட்டோம். இந்த இருதய ரேகை எதை சார் குறிக்குது? இருதய ரேகை நம்மளுடைய உடம்புல உள்ள இருதயம்ங்கிற பகுதி, அதாவது இருதயம் நம்ம ஹார்ட் ரத்தத்தை சுத்தப்படுத்தல, அந்த ஹார்ட் எப்படி இருக்கு, இருதய நோய் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம இருதய ரேகையை பற்றி கண்டுபிடிச்சலாம். காதல் எப்படி இருக்கிறது, பாசம் எப்படி இருக்கிறது, அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நம்மளுடைய இந்த இருதய ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இப்ப இருதய நோய் வருமா வராதா அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த இருதய ரேகை இல்லையா, இருதய ரேகையில வெட்டு, துண்டு, தீவு, இது மாதிரி பெருக்கல் குறி, இந்த மாதிரி தீவு, இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த வயதில் இதுல இருந்து இது வரைக்கும் 100 வயசு, இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துச்சுன்னா 100 வயசு, அது மாதிரி கணக்கு பண்ணி எந்த வயசுல இந்த ரேகை வந்திருக்குதோ, இந்த குறிகள் இருக்குதோ அந்த வயசுல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக அதன் பாதுகாத்து கொள்ள முடியும். சரிங்களா? உங்களுக்கு இப்ப வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா, இந்த வாழ்க்கை துணை ரேகை, இது தார ரேகை, இது வளைஞ்சி இப்படி இருதய ரேகையை டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. வியாதி மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா ஹார்ட் அட்டாக் வருவது மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட்ல ஆரம்பிச்சோம்னா, முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த மாதிரி ரேகை தார ரேகை வளைஞ்சி இருதய ரேகை டச் பண்ணுது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை துணை நமக்கு முன்னாடியே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்போ அந்த ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வரும்போதே போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கைரேகை என்பது நம்ம கண்ணாடி மாதிரி, அதை முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கைரேகையை கண்ணாடி மாதிரி அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில நம்ம சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இருதய ரேகை இப்படி போயிட்டு நேரம் எங்க விட்டுதோ அந்த வயசுல உங்களுடைய வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விதி ரேகை இருக்கு சார்.
இந்த விதி ரேகையை இதுல இருந்து ஒரு கிளை போய் இப்படி வெட்டுது சார். இந்த இறுதி ரேகையினுடைய கிளை வெட்டும் பொழுது அந்த வயதில் உங்கள் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கும் வாய்ப்பு. இதெல்லாம் எச்சரிக்கை பற்றி தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை இருந்தால் அது வந்து காப்பாற்ற முடியும். சரிங்களா? ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு பவர் வந்து இயற்கை கொடுத்துருக்கு. அதனால அந்த மாதிரி ரேகை வந்ததுன்னா உங்களுக்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த தார ரேகையிலிருந்து இறுதி ரேகையை வெட்டக்கூடாது. அதே மாதிரி இறுதி ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டக்கூடாது. அந்த மாதிரி வெட்டுச்சுன்னா உங்களுக்கு தாரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மிச்சப்படி இந்த இருதய ரேகை என்பது இருதயத்தை உடம்புல உள்ள இருதயத்தை குறிக்கும். இன்னொன்று காதல், பாசம், அன்பு மிகுதியாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியதான் இந்த இறுதி ரேகை. இந்த இறுதி ரேகையில மேல் நோக்கின கிளை வருது சார். இப்ப சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. 50 வயசுக்கு மேல இன்னொரு வேலை, இன்னொரு தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் நோக்குன கிளைகள் இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி இப்ப கீழ் நோக்குன சிலும்பல்கள் வருது சார். இப்படி சிலும்பல் வருது அப்படிங்கும் போது பாசத்தினால், காதலினால், அன்பினால் ஏமாற்றப்படுவீர்கள். பணத்துக்காண்டி ஏமாறலாம், இல்லை ஒரு பொண்ணை நம்பி அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்து அதை திருத்தி கொள்ள முயன்றால் திருத்தி கொள்ள முடியும். இறுதி ரேகையில கீழ் நோக்கம் இருந்தால் பாசத்தினால் தவறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காதல் எப்படி இருக்கிறது இறுதி ரேகை பார்க்கலாம். பாசம் எப்படி இருக்கிறது இறுதி ரேகை பார்க்கலாம். நம்முடைய ஹார்ட், இருதயம் எப்படி இருக்கிறது, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ்னா மேலே ஏறணும் இறுதி ரேகையிலேருந்து, மைனஸ்னா கீழே இறங்குச்சுனாவே மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து தவறு நிகழ போகிறது அப்படிங்கிறது எச்சரிக்கையான தவறு நிகழாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். நம்ம இறுதி ரேகையில் தீவு, வெட்டு, இது மாதிரி ஸ்டார் குறி இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதாவது இந்த ரேகை வந்து ஹார்ட் அட்டாக் தான் வரும், இறப்பு வராது. இந்த இறுதி ரேகையிலையும் பிரச்சனை இருக்கு, புத்தி ரேகையிலையும் பிரச்சனை இருக்கு, விதி ரேகையிலையும் பிரச்சனை இருக்கு, ஆயுள் ரேகையிலையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த வயதில் கண்டிப்பாக மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா அந்த வயசுல மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எச்சரிக்கை இருக்கணும். இருதய ரேகை என்பது நம்ம வாழ்க்கையினுடைய கண்ணாடி. நம்ம ஒவ்வொரு ரேகையும் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ இன்னைக்கு வந்து கையில் காணும் ரேகைகளும் பலன்களும் இறுதி ரேகையும் சிறப்பு விளக்கம். இறுதி ரேகை பற்றி சிறப்பு விளக்கம்னா, இறுதி ரேகை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புதன் வீட்டுக்கு கீழே ஆரம்பித்து குருமேட்டில் போய் முடிகிறது இறுதி ரேகை. இந்த இறுதி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் கையில் எட்ஜ் வரைக்கும் போச்சுன்னா நீங்கள் அடக்குமுறையை கையாள்வதற்கு உங்கள் எண்ணம் அப்படி சிறப்பாக வேலை செய்யும். குருமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு மேல் உள்ளவர்களை, அந்தஸ்தில் உள்ளவர்களை திருமணம் செய்து காதலோடு பாசத்தோடு வாழ்வதற்கு உங்களுக்கு அந்த ஒரு நிலைமை உருவாகும், சந்தர்ப்பம் உருவாகும். குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போச்சுன்னா வேலையில முக்கியத்துவம் கொடுப்பீங்க. காதலோடு, அன்போடு, பாசத்தோடு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இறுதி ரேகை சனிமேட்டில் போய் முடிந்தால் நீங்கள் சுயநலம் அதிகமாக இருக்கும். தான் குடும்பம், தன்னுடைய மனைவி, மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இல்லறத்துல ஒற்றுமை அதிகமாக இருக்கும், சுயநலம் அதிகமாக இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு நல்ல சிறப்பான அமைப்பு. கீழே வந்து இந்த ரேகையில வந்து கீழே வரக்கூடாது. கீழே வந்து இப்படி புத்தி ரேகையை தொட்டுச்சுன்னா உங்களுடைய அந்தஸ்து இருக்கு இல்லையா, அந்த அந்தஸ்துக்கு கீழே உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேகை வந்ததுன்னா பாருங்க, நீங்க நல்லா படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குறைந்த படிப்பு படிச்சு கொஞ்சம் வசதி வாய்ப்புல கம்மியா இருப்பாங்க, அவங்கள போய் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம், டக்குன்னு சொல்லிடலாம். இந்த கீழே இறங்குச்சுன்னா உங்களுடைய படிப்புக்கு, தகுதிக்கு, அந்தஸ்துக்கு குறைந்தவரை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிதான் நிறமும் உருவாகும். அந்த உருவாகிறத நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்ப இருதய ரேகையை பாருங்க. இருதய ரேகை பார்த்துட்டு உங்களுக்கு இருதய நோய் வருமா, அன்போடு இருப்பீர்களா, காதலோடு இருப்பீர்களா, பாசம் அதிகமாக வருமா, பாசத்தினால் தவறு நடக்குமா, உங்களுடைய இல்லறம் எப்படி இருக்கும், இல்லற துணை, வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்கள் கையை பாருங்க. இருதய ரேகையை பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்து
அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.